பேப்பர் கொடுங்க. புதையல் தான் நான் சரியான வேட்டேன். உனக்கு கிஃப்ட் வேணுமா? வேணும். அதுக்கு என்ன இருக்கு? புல்லில் பாரு புதையல் கிடைக்கும். பேப்பரை பார்த்துட்டாங்க. ஒரு புதையல் கிடைக்குமா காய்ஸ்? உங்களுக்காண்டி பார்ப்போம். இந்த புல்லில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லேட்டாகவும் நான் ஃபஸ்ட் அந்த புல்லில் அதுதான் பார்த்துட்டு வந்துடுறேன். பொறுங்க காய்ஸ். நம்ம கடை தெரியல, குரு கடை தெரியும். உனக்கு குருக்கும் தெரியல. இதில் தான் புல்லு கிடக்கு. அது இதில் தான் கிடக்குமோ? வாங்க சரி. ரொம்ப கஷ்டமா சார். பேப்பர் அதே கல்ல பார்த்தா கைப்பிடி. இதோட நீ ரெண்டாவது கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிக்கல. கண்டுபிடிச்சிட்டாங்க. இதே முதல் இது என்ன இதுக்கு ரெண்டாவதுன்னாங்க. முதல்ல பேப்பரை வச்சுக்கிறது தானே. நீ திரும்ப இந்த பேப்பர் தூர போகணும். வாங்க நம்ம கல்லில் தென்ன கைப்பிடிங்க. இந்த கல்லில் தென்னும் தெரியல. இந்த கல்லா அந்த கல்லா தாங்க இருக்கு. தேடுவோம். தூக்கிங்கிற அந்த பேப்பர் எங்கே போட்டேன்? இந்த பேப்பர் இந்த இதை கசக்காமல் போட்டோம். ப்ளூ கிடைக்காங்க. நம்ம தேடி இருக்கோம். 3 கல்லில் தேடி கைப்பிடி. நம்ம தான் கொஞ்சம் அவசரத்தில் வாசிட்டோம். 3 கல். அதுவும் 3 கல். இந்த 3 கஷ்டத்தில் தேடுவோம். இன்னும் பெரிய கல்லாக இருக்கு. ஒன்றுமே இல்லை. இந்த கலர் இல்லை. இந்த கலர் தான் இருக்கும். பேப்பர் கிடைச்சு கழிச்சிட்டு இந்த குருட்டை கொடுத்துருவோம். பேப்பர் மீண்டும் பேப்பர் கிடைச்சிருக்கு. பேப்பரில் குழு இருக்கும். கிஃப்ட் உனக்கு வேணுமா? போட்டியில் நீங்கள் 3ஆவது கண்டுபிடிச்சிட்டீங்க. ஜெயிச்சிட்டேங்க காய்ஸ். இதான் 3ஆவது. கடைசியாக என்ன குழு கொடுத்துருக்கான்னா டயர் தூக்கு. கடைசி ஐதும் கிடைக்கும். டயர் எந்த டயர் தூக்குன்னு தெரியல. இப்படிக்கு உன்னை சப்ஸ்கிரைப் செய்த நபர் யாராக இருக்கும்? அது கடைசியாக போகும். திரும்ப பேப்பர் தூக்கி போடும். ஓய்ஷோ வாங்க நம்ம கடைசி டயரை தூக்கும். இதை ஃபஸ்ட்டு மன்னிச்சுங்க. இதை எப்படி யூஸ் பண்ண தெரியாது. எழுதி பண்ணிக்க. ஃபஸ்ட்டு அதுதான் தெரியும். ஜெயிச்சிட்டிங்க. ஆமாம். இந்த போட்டுக்கலாம். இதற்கு மேலே செகண்ட் கண்டுபிடிச்சதில் தேட போடுங்க. என்ன செகண்ட் இது? உள்ளே போயிடுங்க. சரி இதுக்கப்புறம் தேவையில்லை. வாங்க நம்ம கடைசி டயரை தூக்கி. இந்த டயர் ஆக்குமா? இல்லை ஒன்றுமே இல்லைங்க. மண்ணும் பொதிஞ்சு பிறகு அந்த டயர் ரொம்ப நாளாக இருக்கான்னு சொன்னாங்க. இந்த மீண்டும் பேப்பர் கிடச்சிட்டு உங்களுக்கு கிஃப்ட் வேணுமால கடைசியும் கண்டுபிடிச்சிட்டீங்க. இனிமேல் உங்களுக்கு 5 சப்ஸ்கிரைபர் ஏறும். 5 சப்ஸ்கிரைபரா தேவையே இல்லை. 500 சப்ஸ்கிரைபர்னா இந்த டாஸ்க்கை முடிக்க நீங்கள் கோஸ்ட்டுக்கும்ல நான் தந்த கிஃப்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணணும். எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணணும். இப்படிக்கு உங்கள் சப்ஸ்கிரைபர் ஓகே பண்ணிடுவோம். 500 சப்ஸ்கிரைபர் ஆனோம்னா கடைசியில் பேப்பரையும் தூக்கி இதோட முடிச்சிருவோமா? இது எந்த யார் போட்டுருக்கான்னு தெரியலையா? எழுதவே இல்லை. இந்த டயராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி காய்ஸ் கண்டுபிடிச்சலாம். இதில் இல்லை. இதுதான் இருக்குது. இதை திரும்ப இதை பற்றி எப்படி யூஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்கோம். இது எப்படி பண்ணணும்னா அது உள்ளே போடணுமாங்க. போட்டாச்சு. வா செம்மையாக இருக்குது. இதுக்கப்புறம் ஃபஸ்ட் செகண்ட் கண்டுபிடிச்சி தேடை பிடிச்சி 4th தூக்கணும். இதை நம்மளே செஞ்சு பார்ப்போம். இவன் கொடுத்துருக்கதே பிடிக்க முடியும். செகண்டை பிடிக்கணுமா? தேடை தூக்கணுமா? 4th விடணுமா? எழுத தெரியாது வச்சுக்கலாம். காத்தாடி அலப்பறைகள் பண்ணி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடி தூக்கணும். அதை கடுவலாக போகுது. ரொம்ப நான் ஆசைப்பட்டேன். மேலே தெரியும். அது கோஷ் போடவே இல்லை. எம்ஆர்பி ஆனால் அந்த பேப்பர் போய் பாருந்துருக்கு. தேவையில்லை. எம்ஆர்பி தெரிஞ்சு நம்ம என்ன செய்யணும்? மீண்டும் அந்த பேப்பர் போய் பார்க்கறதுக்கு இங்கே இருந்தாலும் வரக்க முடியுங்க. ஒவ்வொருத்தனாக்க வாங்கிக்கலாம். சப்ஸ்கிரைபர் என்ன செய்ய பிஞ்சு தான் இப்படி இருக்காரு பாருங்க. காத்தாடி என்னன்னு எதுவும் தெரியல. சரி சப்ஸ்கிரைபர் பயமாக இருக்கு. நம்ம இப்போ கோஸ்டியூம் அப்படி எப்படி எடுக்க? மாஸ்டர் ஜிம்மி படுத்துருக்காங்க. ஜிம்மி அடிச்சிடாம வாங்க ஓடிடும். இதை குருட்டை கொடுத்துரும்.